ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் மலையாளிஸ் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பச்சரிசி, மாவு பச்சரிசியாக எடுத்துக்கோங்க. இதை நம்ம வாட்டர் ஊற்றி 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம மூழ்கிற அளவுக்கு வாட்டர் ஊற்றி ஒரு 3 ஹவர்ஸ் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பச்சரிசி நல்ல பச்சரிசியாக வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு பாருங்கள், நல்லா கழுவிட்டு மூழ்கிற அளவுக்கு வாட்டர் ஊற்றியாச்சு. இது 3 ஹவர்ஸ் தனியாக இருக்கட்டும். ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் நம்ம இந்த வாட்டர்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த அரிசியை மட்டும் தனியாக ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு, வாட்டர் எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் இந்த அரிசியை போட்டு அரைக்க எடுத்துக்கலாம். அரிசி போட்டாச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வடித்த சாதத்தை சாதம் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு சீரகம், 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் களத்தப்பத்தில் கேரளா ஸ்டைலில் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்வீட்டில் சீரகம் ஆட் பண்ணுறது பிடிக்கலைன்னா நீங்கள் இதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ இதை ஒரு சுற்று எடுத்து வந்தாச்சு. இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கோம். இப்போ 1 டம்ளர் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி இது இந்த மாதிரி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கணும். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வாட்டரியாக இருக்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நெக்ஸ்ட் 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 1 கப் 250 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடிச்சுக்கோங்க. அதில் மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்டர் எடுத்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். நிறையா நேரம் சர்க்கரை தண்ணியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வாட்டரில் நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அப்படியே அந்த சூட்டோடையே நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவில் ஊற்ற போகிறோம். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மாவில் இந்த கரைச்சி வச்சுருந்த சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சவங்களையும் கரைச்சவங்களையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். சர்க்கரை பாகு நம்ம ஒரு கையில் மாவை கரைச்சிக்கிட்டே தான் ஊற்றணும். அப்போ தான் அடியில் மாவு கெட்டி சேராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அலுமினிய குக்கர் எடுத்துக்கோங்க. சில்வர் குக்கர்லாம் அடி பிடிச்சிடும். அலுமினிய குக்கர் எடுக்கும்போது ஈஸியாக வரும். அதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யில் கூட பண்ணுறதுனாலும் பண்ணலாம். கோகோனட் ஆயிலை ஸ்கிப் பண்ணிடலாம். நெய் மட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 சில் அளவு தேங்காயை ஸ்மால் பீஸஸ் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் நல்லா தேங்காய் வறுத்து வரட்டும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு தேங்காயை வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 சின்ன வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். சின்ன வெங்காயம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது அதில் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் தெரியலை. நீங்கள் ஆட் பண்ணி கூட பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஸ்வீட்டில் வெங்காயம்லாம் ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணான்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி வரவும் கரைச்சி வச்சுருந்த மாவை அதில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், மாவு ஊற்றியாச்சு. ஒரு நிமிஷம் மட்டும் லிட் போடாமல் வச்சுருந்துட்டு ஒரு 1 மினிட் கழித்து லிட் போட்டுக்கலாம். மேலே இருக்கிற விசிலை எடுத்து வச்சுருங்க. லிட் மட்டும் எடுத்துக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா செட் ஆகி வந்துருச்சு. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சுருக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்தே சிம்மில் தான் இருக்கணும். நம்ம இதுக்கு விசில் போட வேண்டாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து லைட்டாக ஆவி வர ஆரம்பிக்கும். வீடியோவில் உங்களுக்கு ஆவி வர்றது சரியாக தெரியலை, ஆனால் நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து லைட்டாக வரும். அப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நல்லா ஃபோர்ஸாக வர ஆரம்பிக்கும். ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. நம்ம குக்கர் டிசைன் பொறுத்து நமக்கு மாறுபடும் நேரம். நம்ம 15லேருந்து 20 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கூட ஒரு ஸ்டிக் ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன்.
பாருங்கள் அப்போது நல்லா கலர்ஃபுல்லாக வெந்து வந்திருக்கு. நான் ஃபோர்க் வச்சு லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள் ஒட்டவே இல்லை, சூப்பராக வெந்து வந்துருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டவ்வில் இருந்து நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். இதை ஓப்பனில் வச்சு நம்ம இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா செட் ஆக விடலாம். அப்போ தான் நம்ம வெளியில் எடுத்து கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். குக்கரில் பாருங்கள் ஈஸியாக பண்ணிட்டோம். குக்கர்லேருந்து எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாகவே வந்துச்சு, ஒட்டவே இல்லை. இதை நம்ம வந்து அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் ஆஃப்டர் 1 ஹவர் கழித்து நல்லா செட் ஆகி வந்துருச்சு. ஒரு கத்தியை வச்சு சைடில் வந்து எடுத்து விட்டுட்டு பிளேட்டில் பாருங்கள் மாற்றி எடுக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். அடிப்பிடிக்கலாம் செய்யாது. இதை நம்ம வாட்டரில் ஊற வச்சோம்னா குக்கர் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். குக்கரும் நல்லா சேஃபாகவே தான் வந்திருக்கு, ஒன்றும் பயப்பட வேண்டாம். பாருங்கள் டேஸ்டியான நல்ல ஃப்ளஃபியான சூப்பர்வான ஒரு அப்பம். இந்த களத்தப்பத்தை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஆனியன் ஆட் பண்ணதுனால டேஸ்ட்டில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல, நல்லாவே தான் இருந்தது. நீங்களும் ஆனியன் ஆட் பண்ணியே பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த அப்பம். இந்த களத்தப்பத்தை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன அளவுகளோடய ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.